கிறிஸ்தவர்கள் எப்படி எலும்புகளையும் பல்லையும் மரித்த உடலையும் அவருடைய முடிகளையும் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்? ஆபிரகாம் மரித்த பிறகு ஆபிரகாம் ஈசாக்கு ஆராதிக்கவில்லை. ஈசாக்கு மரித்த பிறகு ஈசாக்கு யாக்கோபு ஆராதிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தவான்கள் மரித்த பிறகு அவங்களை ஆராதித்த வரலாறு எதுவுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சீஷனாகிய யாக்கோபு மரிக்கும் போது பேதுரு ஆராதிக்கல. ஸ்தேவான் மரித்த பொழுது ஏர்லி சர்ச் ஆராதிக்கவில்லை. அப்பொழுது செயின்ட் வர்ஷிப் எப்படி வந்தது? ஒரு பக்கம் ரிலிக்ஸ் வர்ஷிப், இன்னொரு பக்கம் செயின்ட் வர்ஷிப். வேதத்தில் இல்லாதது எந்த காலகட்டத்தில் வந்தது, எப்படி வந்தது? அவைகளைத்தான் இன்று பார்க்க போகிறோம். வாருங்கள். The dark ages of Christianity from 590 to 1073. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்பொழுது சர்ச் ஹிஸ்டரியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். 590 1073 வரையிலும் சபைகளிலே என்ன நடந்தது? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் சேஞ்ச், அடுத்தது த டிக்ளைன் ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, இவைகளை பார்த்தோம். நம்ம இன்றைக்கு இது போல வேதத்தில் இல்லாதவைகள் எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்தது என்ற ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தை தான் டார்க் ஏஜஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்வார்கள். நீங்கள் இன்னும் தெளிவாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ என்ன பண்ணுங்க, பாருங்க. இப்பொழுது AD 54 கிறிஸ்டியானிட்டிக்கு பர்சிக்யூஷன் தொடங்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகி தான் வந்துட்டு இருந்துச்சு. 238க்கு மேல உள்ள அநேக வாருங்க ரோமாபுரியில் நடக்குது. ஸ்ட்ராங்காக இருந்த ரோமாபுரி அரசாங்கம் இந்த காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை கண்டடைந்து கொண்டே வந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்பேரியன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோமாபுரிக்குள்ளாக படையெடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. 251 டேசியஸை இந்த பார்பேரியன்கள் வீழ்த்தி விடுகிறார்கள். யார் இந்த டேசியஸ் என்றால் இவர் ரோமன் எம்பரர். இதிலிருந்து ரோமாபுரிக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது AD 264 என்ன நடக்கிறது என்றால் கப்படோசியா, அதாவது இந்த ரோமாபுரி அரசாண்டு கொண்டு இருக்கிறதான ஒரு இடம், அங்க அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்களையும் இந்த பார்பேரியன்கள் கொண்டு போயிடுறாங்க. அடிமைகளாக கொண்டு போகும்போது இங்க என்ன நடக்கிறது என்றால் இவர்களுக்குள்ளாக திருமணம் நடக்கிறது. பார்பேரியன்களுக்கும் இவங்க அடிமையாக கொண்டு போனாங்க பாரு, அந்த கிறிஸ்தவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பிறகு 300 என்ன நடக்கிறது என்றால் இந்த 300 சபைக்குள்ளாக ஒரு பழக்கம் புதிதாக வர ஆரம்பித்தது. மரித்த பரிசுத்தவான்கள் கல்லர் இடத்துல போய் வருடத்துக்கு ஒரு முறை பார்த்து அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம். அதாவது மரித்த பரிசுத்தவான்கள் மூலமாக ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு முறை சில பேர் கல்லறைக்கு போயிட்டு அவங்கள நினச்சிட்டு வருவாங்களே, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு வாங்கலாம். இது போல ஒரு பழக்கம் 300 தொடங்குகிறது. இப்போ 313 ஒரு பெரிய திருப்பு முனை என்னவென்றால் கான்ஸ்டன்டைன் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு ரோம மாமன்னன். இவர் மூலமாக கிறிஸ்துவத்துக்கு அநேக சலுகைகள் காணப்படுகிறது. பர்சிக்யூஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க இவருடைய டைமை. இவர் காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு ப்ரிவிலேஜ், கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் தரும்போது அநேக ஜனங்கள் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள். உண்மையான ரட்சிப்பு இருந்ததா என்றால் கேள்விக்குறி. அல்லது கிறிஸ்தவத்தை தழுவினால் நமக்கு என்ன கிடைக்கும், சில சலுகைகள் கிடைக்கும் என்று கூட என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்தை தழுவினதாக சில ஸ்காலருங்க ஹிஸ்டாரியனுங்க சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவம் மிக வேகமாக பரவுகிறது. உண்மையான ரட்சிப்பை ஜனங்கள் அடைகிறார்கள். சில சமயத்தில் தனக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, சில பேர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டி முழுக்க பரவி கொண்டு இருக்கிறது. 378 என்ன நடக்கிறது என்றால் இந்த பார்பேரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது. கான்ஸ்டன்டைன்லாம் போயிடுறாரு அவர். இந்த பார்பேரியன் ஏற்கனவே நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரோமாபுரியை பிடிச்சி கொண்டு வந்தார்கள் என்று. இவர்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாகிறதுனால அநேகர் இவர்களுக்குள்ளாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க.
இப்போ இவர்கள் சபைக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறார்கள். சபை இரண்டாக காணப்படுகிறது. ஒன்று ஈஸ்டர்ன் சர்ச், இன்னொன்று வெஸ்டர்ன் சர்ச். ஈஸ்டர்ன் சர்ச்சை அரசாங்கம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. வெஸ்டர்ன் சர்ச் ஃப்ரீயா இருக்கு. அப்போ இரண்டு சபைகளிலும் ஜனங்கள் நிரம்பி வழிகிறார்கள். இந்த ஒரு பார்பேரியன்களுக்கு ஒரு பழக்கம், மரித்து போன அவங்க ஹீரோங்களை ஆராதிக்கிறது. யுத்தத்தில் யாராச்சும் செத்து போனா, முன்னோர்கள் இவங்க யாரை மதிக்கிறாங்களோ அவங்க செத்து போனா அவங்க எலும்புகளையும் பல்லுகளையும் வச்சுட்டு ஆராதிக்கிறது, அவங்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது, செலிப்ரேட் பண்றது. இது போல ஒரு பழக்கம் இருந்ததுனால இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது பிறகு என்ன நடக்கிறது என்றால், சில பரிசுத்தவான்கள் மரிக்கிறாங்க, பெர்சிக்யூஷன்ல மரிச்சதெல்லாம் கேள்விப்படுறாங்க. அவர்களை ஆராதிக்கிற பழக்கம் இவங்களுக்குள்ள வருது. இப்போ இருக்கிற ஃபேக்ட் ஸ்காலருங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்ச்சால சில காரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால இவங்களை சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும்னு இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்கிறதுனா, சர்ச் ஃபாதருங்க காடை வந்து நம்ம ஆவியான தேவனை ஆவியாக ஆராதிக்கிறத விட சில இமேஜுங்களை என்ன பண்ணலாம், உண்டாக்கலாம் என்று சில இமேஜுங்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ ஜனங்க ஒரு உருவத்தை பார்த்து ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. அவங்க ஈஸியாக ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும், புதுசாக ரட்சிக்கப்படுறாங்களே அப்படின்ற ஒரு ஐடியாலஜி, ஒரு எண்ணத்தோடு தான் சர்ச் ஃபாதருங்க சில இமேஜுங்களை கொண்டு வராங்க. இதுதான் பெரிய ஆபத்தாக முடிஞ்சது. ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆவியான தெய்வத்தை ஆராதிக்காமல் அந்த இமேஜிங்களே ஆராதிக்க ஆரம்பித்துட்டாங்க. இப்போ சபையால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்லது செய்ய போய் இப்போ சபைக்குள்ளாக எது நடக்கக்கூடாதோ அது நடக்க ஆரம்பித்து விட்டது. பாருங்க, 590க்கு மேலே என்ன நடக்கிறது என்றால், வேதத்தை குறித்தான ஒரு புரிதல் எதுவுமே இல்லை. ஏன்னா உண்மையாக ஆண்டவருக்கு வாழ்ந்த சர்ச் ஃபாதர்லாம் மறிச்சிட்டாங்க. நீங்கள் இரேனியஸ் எடுத்துக்கினாலும், நீங்கள் இக்னிஷியஸ் எடுத்துக்கினாலும், நீங்கள் வந்து டெர்ட்டுல்லியன் எடுத்துக்கினாலும், சைப்ரியன் எடுத்துக்கினாலும், ஜெரோமை எடுத்துக்கினாலும், அநேக ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்ன ஆகுறாங்களா, அப்படியே மறிச்சிட்டு போகிறாங்க. இவர்களை கர்த்தருக்குள்ள நடத்தக்கூடிய ஆட்களுடைய அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அந்த எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் குறைந்து விட்டது. அதுவும் ஒரு காரணம், டார்க் ஏஜ் நம்ம சொல்றதுக்கு. இப்போ என்ன நடந்தது என்றால், பார்பியரனுக்கு உள்ள வந்தாங்க பாருங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அவங்க முன்னோர்கள் மறிச்சு போனால் அவங்கள ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாராச்சும் யுத்தத்தில் மறிச்சிட்டாக்கா ஹீரோ வர்ஷிப், அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆராதிப்பாங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு அநேக கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம். இவங்க சபைக்குள்ள வரும்போது ஏறக்குறைய அதே ஒரு பழக்க நிலையை சபைக்குள்ளாக கொண்டு வராங்க. கிறிஸ்டியானிட்டி ஆண்டவரை உண்மையாக ஆராதித்த அந்த ஏர்லி சர்ச்சினுடைய அந்த தன்மை போய் இப்போ பேகனிசமாகவே சர்ச் மாற ஆரம்பித்து விட்டது இந்த காலகட்டத்தில். அதனால தான் இது ஒரு டார்க் பீரியட்னு சொல்றோம். ஏன்னா வேதத்தை கரிஸ்மேட்டிக்காக போதிக்க ஆள் இல்லை. இப்போ ஜனங்களுக்கு வேதத்தை காட்டலைன்னா யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பிடுவாங்க ஜனங்க. அதனால தான் இந்த சத்திய வேதாகம் என்பது மிகவும் முக்கியமானது. ஜனங்களுக்கு இந்த சத்திய வேதாகமத்தை நம்ம ஓப்பன் பண்ணி போதிக்க வேண்டும். அவங்களும் அதை பார்த்து படிக்கணும். அப்போ நான் சொல்லுகிறது இதிலிருந்து இருக்கிறதா என்று அந்த ஜனங்க புரிந்து கொள்வார்கள். இப்போ இது போல ஒரு காரியங்கள் சபையில் வேதவசனம்லாம் ஷார்ட்டேஜ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்னென்னலாம் இவங்க பாரம்பரியமாக செய்ய ஆரம்பித்தாங்களோ அதுதான் மூட நம்பிக்கைகள், இக்னோரன்ஸ்ன்னு சொல்லுவோம், அறியாமை, மூட நம்பிக்கைலாம் தலைவிரித்து ஆடி அவங்கவுங்க மனசுக்கு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் சபைக்குள்ளாக வந்து திணிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே தான் செயின்ட் வர்ஷிப்பே தொடங்குது. ஏன்னா பார்பேரியன்களுக்கு ஏற்கனவே மரித்த அவங்க ஆளுங்களை தொழுது கொள்கிற ஒரு பழக்கம். இப்போ வந்து தேவ பிள்ளைங்க மறிக்கிறாங்க. மறிச்சு போனதுமே அவங்கள ஒரு ஆராதிக்கிற அந்த செயின்ட் வர்ஷிப்பு இந்த காலகட்டத்திலிருந்து இன்னும் பெரிய அளவில் வந்து தொடங்குது. ஏற்கனவே மேரி வர்ஷிப் எப்படி, செயின்ட் வர்ஷிப் எப்படின்றத நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், பரிசுத்தவான்கள் மறித்த பிறகு சாப்பலில் கட்டுறது, அங்கே ஒரு சர்ச்சை கட்டுறது, அதை வந்து மிகவும் விசேஷமான இடம் நினைக்கிறது, இது போல ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிறது. கிறிஸ்தவ தேவ பிள்ளைங்க லீடருங்க மறிச்சு விட்டா அவங்களெல்லாம் செயின்ட்னு என்ன பண்ணுவாங்க, சபையே அங்கீகாரம் கொடுத்து அவங்கள என்ன பண்ணாங்க, ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மூலமாக ஜெபிக்க கூட ஆரம்பித்த ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள்லாம். இது 378 தொடங்கி 590க்கு மேலே பெரிய அளவில் இது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சபை முழுக்க உண்மையான சத்தியம் கிடையாது. இன்னொரு வேதனையான சூழ்நிலை என்னன்னா, தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்து தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தை விட இந்த செயின்ட் வர்ஷிப்,
மரித்த அந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறை இடத்துல போகிறது, அங்கே ஆலயத்தை கட்டுறது, அவங்கள நினைக்கிறது, இதுதான் ஜனங்களுக்குள்ளாக இந்த காலகட்டத்தில் மிகவும் பெரிதாக இருந்தது. சொல்லப்போனால் கர்த்தரை மறந்துட்டாங்க, தெய்வத்தை மறந்துட்டாங்க, செயின்ட்டுங்களை என்ன பண்ணாங்க, பிடித்து கொண்டார்கள். அதனால தான் இது டார்க் ஏஜ்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதுவும் ஒரு காரணம் மேரி வர்ஷிப் எப்படி வந்தது என்று. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், சர்ச்சினுடைய நோக்கம் மேரியை வர்ஷிப் பண்ண வேண்டும் என்று அல்ல, வெனரேட் செய்ய வேண்டும். இது இரேனியஸ் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய இரண்டாவது ஆதாமு ஜீசஸ், அதே போல் இரண்டாவது ஈவு மேரின்னு இரேனியஸ் அப்பவே சொல்லியிருக்காரா, அவரை வெனரேட் பண்ணணும்னுட்டு மதர் மேரியை. ஸோ இந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க தொடங்குறாங்க, வெனரேட் செய்ய வேண்டும் என்று. நாள் போக போக ஜனங்கள் மேரியம் என்ன பண்ணாங்க, செயின்ட்டுகளோடு கூட சேர்த்து ஆராதிக்க ஆரம்பித்து தான் மிகவும் வேதனையான ஒரு காரியம். இதை சொல்லும் போதோ ரோமன் கேத்தலிங்க தவறாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியுதோ தெரியல எனக்கு தெரியாது, ரோமன் கேத்தலிக் கூட மேரியை ஆராதிப்பதில்லை, வெனரேட் தான் செய்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சர்ச் ஃபாதர் சொல்கிறது கேளுங்க. We are not allowed to worship Mary, and we will never worship Mother Mary, and we have never worshipped Mother Mary. What we do today, honoring Mother Mary, venerating Mother Mary, giving maximum respect for Mother Mary. ரைட், அதை தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கேன். அடுத்தது இந்த செயின்ட் வர்ஷிப் மட்டும் இல்லை, பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஆண்டவரை தொழுது கொள்வது, ஹோலி லேண்ட். இப்போ ஒரு இடத்துல இருக்காங்க, அங்கேருந்து எருசலேமுக்கு போய் அங்கே ஆண்டவரை தொழுது கொள்வது, அல்லது பேதுரு மரிச்ச இடம் அந்த இடத்துல போய் ஆண்டவரை தொழுது கொள்வது, அவங்க மூலமாக ஜபிப்பது. இது போல ஒரு ஐடியாலாம் இந்த காலகட்டத்தில் தான் ஜனங்களுக்கு வர ஆரம்பித்தது. ஏன்னா சத்தியத்தை போதிக்கிற ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. டிக்ளைன் ஆஃப் லேர்னிங் நம்ம சொல்கிறோம், குறைஞ்சதுனால யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆண்டவரை எங்கே ஜெபித்தாலும் அவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்ற ஒரு சத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது ரிலாக்ஸ் வர்ஷிப். அதாவது ரிலாக்ஸ் வர்ஷிப் என்றால் மரித்த ஒரு நபருடைய எலும்புகளையோ அல்லது பல்லையோ முடியையோ அல்லது சரீரத்தையோ வச்சுட்டு அது மிகவும் பரிசுத்தமானது, நகங்களை வச்சுட்டு அது மிகவும் முக்கியமானது, அவங்களுடைய உடைமைகள் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா, ஆலயத்தில் வச்சுக்கிட்டோம்னா, ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோம்னா ஏதோ ஒரு வல்லமை அதன் மூலமாக கிரியை செய்யும், பேய்கள் கிட்ட வராது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு சபை தள்ளப்படுகிறது. பார்பேரியனுக்கு இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ சபைக்குள்ளாக ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு காரியங்கள் போய் இது போல மூட நம்பிக்கைகளும் இக்னோரன்ஸ் அறியாமையும் சபைக்குள்ளாக வந்தது. இப்போ கிறிஸ்டியானிட்டியே பேகன் வர்ஷிப்ன்ற அளவுக்கு மாறிவிட்டது. அதை தான் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலருடைய சில எலும்புகள் அல்லது பேதுருவை கட்டிப்பட்டாங்க பாரு, சங்கிலி, அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அதிலெல்லாம் ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. இது போல் ஜனங்களுக்குள்ளாக இந்த பேய்களை குறித்து பிசாசிகளை குறித்து ஒரு பயம் காணப்பட்டது இந்த காலகட்டத்தில். அப்போது இதெல்லாம் நம்ம கொண்டு வீட்டில் வச்சுக்கணும்னா நம்மை பிசாசி தொடாது, பேய் அணுகாது. இப்போ கூட பாருங்கள், சில பேருக்கு இந்த பிசாசி இது போல் பயம் இருந்தால் அவங்க படுக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த பைபிளை தூக்கி வச்சுக்குவாங்க. அவங்க என்ன அப்படி வச்சுட்டா எதுவுமே வராதுன்னு. பிசாசிக்கு பைபிள் முழுக்க தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இது போல் ஒரு யார் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க மனசில் வர ஒரு எண்ணம். இதை தான் ஹிஸ்டாரியன் டீன் மில்மேன் சொல்கிறாரு, அநேக ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. ஒரு வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் நைன்சியன் கவுன்சில் இந்த மாதிரி காரியங்களை, இந்த மாதிரி வர்ஷிப்பெல்லாம் சர்ச்சில் ஆட் பண்ணும்படியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆமோதித்து விட்டார்கள். இதை கிரெகரி I அவர் பயங்கர விதத்தில் என்கரேஜ் பண்ணுறாரு, அநேக நல்ல காரியங்களை செஞ்சார். ஆனால் சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது சபை இது போல் ஒரு காலகட்டங்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் சபை சபையாக இல்லாமல் சபையாகப்பட்டது பேகன் வர்ஷிப்பாகவே மாறிவிட்டது. அதுதான் சோகமான சம்பவம். அடுத்த வாரம் இந்த ஹிஸ்ட்ரி அப்படியே தொடரும். விரும்புகிறவர்கள் இதை குறித்து மற்றவங்களோடு பேசுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரியா பாருங்க. God bless you.